நாங்கள் இதில் 21 பேர் வீதி வியாபாரத்தில் வளமையாக செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு 11 பேருக்கு மட்டும் அவங்க அரசியல் செல்வாக்கில் அவங்க கடை எடுக்கிறதுக்காக அவங்களோட முயற்சியில் அவங்க பல அதிகாரிகிட்ட போய் அவங்க எடுத்துட்டாங்க. ஆனால் நாங்கள் 10 பேரில் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். எங்களுக்கு இந்த 10 பேருக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணுன்றதான் எங்களோட கோரிக்கை. அதாவது அதை நான் நியாயத்தை தட்டி போய் கேட்க போன இடத்துல அதில் வந்து ஒரு அரசியல்வாதி உனக்கு பண்டித்தர கத்தாக்கரன் பழையாங்கன்னு சொல்லி எனக்கு பேசினார். ஆனால் அவர் அரசியல்வாதின்றபடியால் நான் ஒன்றும் கதைக்கல. ஆனால் இந்த அரசியல்வாதி இன்றைக்கு ரோட்டில் வச்சு இவ்வளோ பேருக்கு முன்னால் கதைச்சிட்டு போனவர் நாளைக்கு என்ன தனியை வச்சு இன்னும் செய்யலாம். சரியா? அதுக்கு எந்த உயிருக்கும் சில எதிர்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்களோட அரசியலுக்கு நான் ஒத்து போகாதன்னு சொல்லி அவர் அப்படி என்ன பேசிட்டு போனோம், என்ன தனியை இனம் கண்டு அவர் எனக்கு ஒரு ஏதாவது செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். சரியா? அதால எனக்கு அது ஒரு அச்சுறுத்தல். அதாவது எங்களோட வாழ்வாதாரம், அதாவது 10 பேர் நாங்கள் ரோட்டில் நின்று நாங்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் பாதிக்கப்படுறது எங்களுக்கு ஒரு பாதிப்பு. எங்களுக்கும் புள்ள குட்டி இருக்கு. நாங்களும் நாளாந்தம் இதுக்கு வரி செலுத்தி இந்த இடத்துல இருந்து சீவிச்சு கொண்டுருவோம். அப்ப இந்த சீவியத்தை தான் நாங்கள் நகரசபையிட்ட தாழ்மையா கேட்கிறேன்னு சொன்னா எங்களுக்கும் ஒரு நியாயம் கிடைக்கணும். எங்களுக்கும் நகரசபை ஒரு நியாயம் பெற்று தரணும். ඒක දැන් අපි ඉවත් කරන්න යන්නේ නැහැ. ඕන පුළුවන් මේක තහනම් කරලා අයින් කරන්න පුළුවන්. මට පුළුවන්. මේක විශ්වාස අයින් කරනවා නම් ඔලට ඒකෙන් ඔක්කොම එකට යන්නේ ඉතින් කල්ලා අවුරුදු ගන්නවා. දැන් අපිට අයින් කරන්න කියන්නත් බෑ එකපාරට. මෙයාලත් එක්ක කතා කරගෙන විසඳුමකට එන්න කියලා. දැන් විසඳුමකට ඇවිල්ලා නැහැ. මොගලන්ට කතා කරන්නේ නැහැ අපිට කතා කරන්නේ නැහැ. மன்னார் மக்கள் எழுப்புற சட்டவிரோதமா மன்னார் மக்கள் எழுப்புற சம்பந்தமா போன டிசம்பர்ல லட்ச உடலான விசாரணை 2 விஷயம் நடந்து. அதே மாதிரி 2 கோடி மத்திய மாகாண அரசாங்கங்களும் அமைச்சரும் அழைத்து விசாரணை சொல்லி ஆளுநருக்கு கடிதம் அளித்திருக்காங்க. ஆளுநர் வந்து மொழி கிடைக்கின்றனால குறிப்பிட்ட 9 பேர் மட்டும் 11ஆம் அவருக்கு போயிருக்காங்க. அப்போ அவர் உங்களுக்கு கடிதம் தருவார். அதுதான் எனக்கு கவனத்தை வந்தால் இன்றைக்கு நான் பேப்பர் நேரில் தினம் அது கடிதம் வரும். பேப்பரில் போல் பண்ணுவோம். பேப்பரில் போல் பண்ணிட்டோம். நாளைக்கு அது கவனத்தை அந்த எல்லாரும் வேற பார்ப்பாங்க. இதை தாண்டி அவங்க வேற பார்ப்பாங்க. அந்த அடையாளப்படுத்தின இடங்கள் இல்லாமல் அடையாளப்படுத்தின இடங்களை பேப்பர் அடிக்கிறது தூக்கம்.
அதுக்கு என்னன்னா வேர்பலா காய்ச்சி அது பிறகு எடுத்து ரெடியாக இல்லாட்டா அது பிறகு எந்த உத்தியோகத்துக்கு ஆபத்து எந்த உத்தியோகத்துக்கு ஆபத்து අපි මෙතන කඩ දාලා තවත් තුන අක්ක පස්සට ඉන්නවා. අපි මොකද කරන්නේ? මම ඒක හානකොට ඔය කියන පඬිතුරට ලංකාවේ උරේ රෝස් මවුනියාව ඔක්කොම කියන්නේ තහවුරු කරගෙන ඊළඟ ස්ටෙප් එකට යන්න. ඒක හරිනේ. එහෙම ලියුමක් දීලා මෙයාලට ඒක කරගෙන යන්න අවස්ථාවක්. ඒක තමයි මම කියන්නේ. දැන් කතා කරන්නේ. ආණ්ඩුකාර කාර්යාලයට කතා කරන්නේ. කතා කරලා සර් දෙංගරේ කතා කළා. அவர் பேசுறாங்க உங்களுக்கு சரியா நாங்களாச்சு பரிக்கணும் எல்லாம் பரிக்கணும் உங்களோட சொல்லுக்கு மரியாதை கொடுத்தாக்க மதிக்கப்பட போறோம் நீங்க உங்களோட கதையை பாருங்க சரியா அதே வச்சு போட்டு நீங்க எங்கடா கேம காக்காங்க பாப்போம் கரையை புடிங்க இன்னைக்கு கவர்னர் பின்னர் மொழிதான் சொல்லிக்கிறா அது மட்டும் பிசினஸ் செய்ய வேணாம் இன்னைக்கு கடையை போட்டு சரியா எல்லாத்தையும் சொல்லி விடுங்க කරගෙන යන්න කියලා වලට අවස්ථාව දුන්නා. කරගෙන යන්න ප්‍රශ්න නැහැ. හැබැයි ලියුම ආවේ නැත්නම් හරි මේක පරණ ක්‍රමයට කරන්න ගියොත් හරි අයින් වෙන්න වෙනවා. අද දවසේ තුන ඒ විසඳුම එයි. දැන් කතා කරලා විසඳුමක් දුන්නානේ. ඒක අද දවස් තුන ලියුම එයි. கடை திறந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் இருக்கேன் நாங்க சாப்பாடு ஏற்கனவே 2 நாள் ரோட் மூலத்துக்கு 20-25 சாம அடிபட்டு போகுது பணம் இப்ப சொல்லிட்டுனா இது நீங்க இதுக்கு முன்னாங்க மாட்டீங்கடா நேரத்துக்கு முடி வரும் அதுக்கு அது மட்டும் கிடையாது சொல்றோம் தற்காலிகமா போட சொல்லுங்க வேற ஒண்ணு ஏன் பிரச்சனை சொல்றீங்க வந்து பழக்கடை பழக்கடை நீங்க மாட்டீங்க